தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள 38 சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் சுங்க கட்டணம் ரூபாய் 20 வரை உயர்த்தப்பட உள்ள நிலையில் கட்டண உயர்வை கைவிடுமாறு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டில் 38 சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் கட்டணம் உயர்த்தக்கூடிய அந்த செயலை கைவிடுமாறு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள தருமபுரி, கிருஷ்ணகிரி, விக்கிரவாண்டி, சமயபுரம், ஓமலூர் உள்ளிட்ட 38 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் இன்று நள்ளிரவு, அதாவது நாளை முதல் ரூபாய் 5 20 ரூபாய் வரை உயர்த்தப்படும் என்று செய்திகள் வெளியாகி இருப்பதாகவும், விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, கட்டண உயர்வு போன்றவற்றால் மக்கள் வாழ்வதற்கு வழி தெரியாமல் தவித்து வரும் நிலையில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அதன் பங்குக்கு சுங்கச்சாவடிகளின் கட்டணத்தை உயர்த்துவது கண்டிக்கத்தக்கது எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய நெடுஞ்சாலைகளில் வசூலிக்கப்படும் சுங்க கட்டணத்தில் 60% மட்டும்தான் அதற்காக செய்யப்பட்ட முதலீட்டுக்கு ஈடு செய்வதற்காக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மீதமுள்ள 40% தொகை பராமரிப்புக்காக செலவிட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் பெரும்பாலான சாலைகளில் பராமரிக்கப்படுவதே இல்லை. நெடுஞ்சாலைகளை முறையாக பராமரிக்க தவறும் நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு சுங்க கட்டணத்தை உயர்த்துவதற்கு தார்மீக ரீதியில் எந்த உரிமையும் கிடையாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய நெடுஞ்சாலைகளில் 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது விதியாகும். அதன்படி பார்த்தால் தமிழகத்தில் அதிகபட்சமாக 20 சுங்கச்சாவடிகள் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆனால் இப்போது 82 சுங்கச்சாவடிகள் உள்ளன. 2021ஆம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்தபோது மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழகத்தில் உள்ள 48 சுங்கச்சாவடிகளில் 32 சுங்கச்சாவடிகள் மூடப்படும் எனவும் 16 சுங்கச்சாவடிகள் மட்டுமே செயல்படும் என்றும் தமிழக நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவவேலு சட்டப்பேரவையில் அறிவித்தார் என்பதை குறிப்பிட்டு காட்டி அன்புமணி ராமதாஸ் தற்போது அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.